வணக்கம். போலீஸ் பிசி எக்ஸாம் 2023 கேட்ட கேள்வி. கிண்டில் என்ற சொல்லின் எழுத்துக்களை அகர வரிசையில் மாற்றி அமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது பார்க்கறது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆனா ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு கிண்டில்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. அந்த சொல்ல பாத்தீங்கன்னா அகர வரிசையில மாற்றி அமைக்கணுமா. அகர வரிசைனா இங்கிலீஷ்ல ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர், ABCDன்னு Z வர இந்த வரிசையா மாற்றி அமைக்கணுமா. அப்படி அமைக்கும் போது எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும். இப்ப நம்ம இதை பண்ணும்போது உங்களுக்கே புரியும் பாருங்களேன். இப்ப நமக்கு ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல எது நமக்கு இங்க முதல்ல வரும்? A இல்ல, B இல்ல, C இல்ல, D இருக்கு ஃபர்ஸ்ட். அப்ப நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும். சரியா, எடுத்து எழுதிக்கலாம் D. அடுத்து என்ன வரும்? Dக்கு அப்புறம் E வருமா? நமக்கு E ரெண்டாவது வரும். D ரெண்டாவது, E ரெண்டாவது எடுத்து எழுதிக்கலாம். Eக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா F இல்ல, G இல்ல, H இல்ல, I இருக்கு. அப்ப நமக்கு I பாத்தீங்கன்னா மூணாவதா வந்திருக்கு, எடுத்து எழுதிக்கலாம். I மூணாவதா இருக்கு. ஐக்கு அப்புறம் என்ன வரும்? J வரும், K வரும். இங்க நமக்கு K இருக்கு. அப்ப நமக்கு K நாலாவதா வருதா? K. கேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல் வரும். எல் நமக்கு இருக்கு. அப்ப நமக்கு எல் அஞ்சாவதா இருக்குது, எல். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் என் மட்டும் தான் இருக்கு. என் ஆறாவதா வருது, என். அப்ப நமக்கு கே இருந்த இடத்துல நமக்கு டி வந்தது, ஐ இருந்த இடத்துல நமக்கு இ வருது, என் இருந்த இடத்துல நமக்கு ஐ வருது, டி இருந்த இடத்துல நமக்கு கே வருது, எல் இருந்த இடத்துல நமக்கு எல் அப்படியே வருது. நமக்கு தான் கேட்டிருக்காங்க எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும். நமக்கு எல் பாத்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கு, நமக்கு மாறவே இல்லை அந்த இடம். அப்ப நமக்கு எல் தான் பாத்தீங்கன்னா மாறாம வருது. அப்ப நமக்கு இந்த எல் தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி யூனிட் இந்த சொல்ல பாத்தீங்கன்னா நம்ம அகரவரிசையில மாற்றி அமைக்கும் போது எந்த எழுத்து மாறாம இருக்குது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.